ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன செய்கிறேன், நான் வந்துட்டு ஆழ்வெள்ளி கிழங்கு தாங்க செய்ய போகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால நான் எப்பயுமே தாளித்து தான் சாப்பிடுவேன். கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு வாணலில் வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து அதிலே கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு அதில் நான் அந்த கிழங்கு இது பார்த்தீங்களா பொடிசாக அரிஞ்சு வச்ச கிழங்கெல்லாம் அதில் போட்டு அப்படியே 2 கிண்டு கிண்டி மிளகாத்தூளும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அப்படியே கிண்டினோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உரப்பா சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் சும்மா வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி உரப்பாவே செஞ்சு சாப்பிட்டுட்டேன் கிழங்கு. அதனால எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போ கிழங்கு வாங்கினாலும் இந்த மாதிரி வேக வச்சு பொடிசா அரிஞ்சு அதில் இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பண்ணி தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேன். நான் இப்போ வந்து இது தாளிக்க வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதே வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நாங்கள் வந்துட்டு கேரளாவில் இருந்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் பார்க்குறதில்ல. எந்த எண்ணெய்னாலும் செஞ்சு சாப்பிட்டுறது. ஆனால் தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மற்ற எண்ணெய்ங்க வச்சு செஞ்சு சாப்பிட்றது கூட தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் ஆனால் செய்யலை. சும்மா கோல்டு வின்னரில் தான் இப்போ நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்கள், பார்க்கவும் சூப்பராக இருக்குது இல்லையா? சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கும் இந்த தடவை நல்ல கிழங்காவே எனக்கு கிடச்சிருச்சு. கிழங்கு நல்ல கிழங்கா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கி 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. நான் 1 1/2 கிலோவா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த கிழங்கு செஞ்சப்பயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மாவு மாதிரி இருக்குது கிழங்கும். இந்த மாதிரி கிழங்குல தாங்க இப்படி செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு கப்பக்கிழங்கு பிடிக்குமா? ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த கிழங்கு பிடிக்கும். ஆனால் எல்லோரும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாய்.